பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி இரண்டாம் நாள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. தற்போது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. மருத்துவ பரிசோதனைகளை பொறுத்தளவுக்கு அரசு விதிமுறைகளின்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் தற்போது முழு மருத்துவ பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த காளைகளுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கிறது தேவை என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய கால்நடை மருத்துவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார், இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு இந்த காளைகளுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேடம், நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு ஒரு காளை எந்த ஜல்லி இருக்கும்? இன்று பாலமேடு ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள 1100 காளைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இதுவரை 30 காளைகள் பரிசோதனை பண்ணி இப்போ வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் உடல் தகுதி பொறுத்தவரை உயரம் 120 சென்டிமீட்டர் குறையாமல் இருக்கணும். உடல் தகுதி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வயது 2.5 வயசுக்கு மேலே அதோடைய உடல் கட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருந்தால் தான் அது கலந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக பரிசோதனை ஆல்கஹால் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணியிருக்கான்னு சலைவா டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதில் ஸ்வாபில் சலைவாவை எடுத்து எங்கள் கெமிக்கல் டெஸ்ட் நாங்கள் லேபில் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது இருந்தால் ரியாக்ஷன் ப்ளூ கலர் அந்த மாதிரி ஒரு கலர் டெவலப் ஆகும். அதை வச்சு பாசிட்டிவ்னு சொல்லுவோம். நேற்று நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் எந்த ஒரு பாசிட்டிவ் இதுவும் வரல. எல்லாமே நல்ல தகுதியோடு தான் அனுமதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி இதுவரை 30 காளைகளில் பரிசோதனை பண்ணியிருக்கோம். அதுலேயும் எந்த விதமான ரியாக்ஷன் பாசிட்டிவ் காமிக்கல. எல்லாருமே நல்ல அவேர்னஸ் இருக்குது. யாரும் எந்த மருந்துகளும் கொடுக்கறதில்ல. மிளகாய் பொடி, புகையிலை அந்த மாதிரியெல்லாம் இரிட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் இல்லை. அதுவும் அந்த ஸ்வாபில் பார்த்தா தெரிஞ்சிடும். மிளகாய் பொடியோ மூக்குப்பொடி அது மாதிரி பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இப்போல்லாம் நல்ல அவேர்னஸ் இருக்குது. நல்ல ஒரு தகுதியில் காளைகள்லாம் கொண்டு வராங்க மக்களுக்கு. இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஏதாவது ஒரு காளைகள் அடிபட்டால் அதை கொண்டு போகிறதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இதெல்லாம்? 5 ஆம்புலன்ஸ் இன்றைக்கி தயார் நிலையில் வச்சுருக்காங்க. இங்கே செக்கிங் பாயிண்ட்லேயும் ஒரு ஆம்புலன்ஸு, அங்கே வாடிவாசல் பக்கம் எரினா அந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸு, கலெக்ஷன் யார்டு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் 5 ஆம்புலன்ஸ் இன்றைக்கி தயார் நிலையில் இருக்குது அவசர சிகிச்சைக்கு. தற்போது மருத்துவ குழுவினரை பொறுத்தளவிற்கு ஏறத்தாழ 120 மருத்துவ பணியாளர்களை கொண்ட 40 மருத்துவர்களை கொண்ட 120 பணியாளர்கள் கொண்ட மருத்துவ குழு தயாராக இருக்கிறது. தற்போது காளைகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றனாக பரிசோதனை செய்து தகுதியானவங்களுக்கு அந்த சான்றிதழ் தகுதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க முடியும். மேலும் இங்கே ஒரு தற்காலிக ஆய்வகம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வகத்திலே ஊக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது உடனுக்குடன் பரிசோதனை செய்து உறுதி செய்த பின்புதான் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காளைகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கவும் உயர் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனை கொண்டு செல்வதற்கும் 5 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது தவிர காவல்துறையினும் முழுவதுமாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. பிரியா, ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 1100 காளைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை 30 காளைகளுக்கு பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.